நம்ம ரைஸை விட பாஸ்மதி ரைஸுக்கு வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது கொஞ்சம் குறை. கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது 100 கிராம் ஒரு உணவுப் பொருள் எடுத்தால் சுகரை கூட்டக்கூடிய தன்மை அது வந்து அதுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்காக வேண்டி பாஸ்மதி ரைஸ் வாங்கி எப்படி சாப்பிட முடியும் நம்ம விற்கிற விலையில்? பாஸ்மதி ரைஸு தேவையில்லை. சம்பா அரிசி எடுத்துக்கிட்டு அது கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கிளைசிமிக் லோடு குறைஞ்சிடும், கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறையும். கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது ஒரு 100 கிராம் உணவுப் பொருள் சுகர் கூட்டக்கூடிய தன்மை எவ்வளவு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறது தான் இத்தனை பர்சன்டேஜ் கிளைசிமிக் இண்டெக்ஸ். 50%, 40%, ரைஸ்னா 80%, கோதுமைனா 70% அப்படி வரும் மாவு பொருட்களை பொறுத்தளவில். நீங்கள் சொல்கிற மாதிரி ரவை உப்புமா மைதாவை விட ரவை வந்து பெட்டர், அவ்வளோதான். மைதா வந்து ஜஸ்ட் குளுக்கோஸ் மாதிரி தான், ஏன்னா அதில் நார்ச்சத்தே கிடையாது, டக்குன்னு கரைஞ்சி மேலே ஏறிடும். அதே மாதிரி இதுவுமே எந்த ஒரு உணவுப் பொருளுமே முழு தானியமாக எடுத்துக்கிறதுக்கும் அதை உடைச்சி அதை சிம்பிளிஃபைடாக ஆக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, முழு தானியமாக எடுத்துக்கிட்டால் ஜீரணம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். சர்க்கரை நோயாளிகள் எல்லாருக்குமே இன்சுலின் சுரக்குது, ஆனால் என்ன ஸ்லோவாக சுரக்குது. அப்போ ஜீரணம் ஆகிறதுக்கு டைம் எடுத்துன்னா ஒரு உணவுப் பொருள் அதில் மேட்ச் ஆகிரும், சுகர் ஈஸியாக கண்ட்ரோல் வரும். டக்குன்னு ஏறுற மாதிரி வரக்கூடாது. குளுக்கோஸ் எப்படி ஏற்றும் இப்படி ஏற்றும், அதே மாதிரி மைதாவும் இப்படி தான் ஏற்றும். சம்பா ரைஸு நம்ம கிச்சடி செய்கிறோம், நல்லா வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணி கிச்சடி செய்கிறோன்னா அது இப்படி ஸ்லோவாக வரும். இன்சுலினும் அப்படி சுரக்கும், அதனால் மேட்ச் ஆகிரும். உணவுப் பொருள் எப்போவுமே காய்கறிகள் சேர்க்குற மாதிரி பார்த்துக்கணும். எந்த உணவுப் பொருளுக்கு உங்களுக்கு அதிகமாக கூட்ட மாட்டேங்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை அதிகமாக எடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் எது குறையாக இருக்குன்னு நீங்களே ப்ராக்டிக்கலாக சுகர் மானிட்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுங்க. எல்லாமே மாவு பொருள் தான், ஆனால் அந்த கிளைசிமிக் லோடுன்னு ஒன்று இருக்குது. அதனால் அந்த அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கணும். மாவு பொருளுடைய அளவை குறைச்சிக்கிட்டு வெஜிடபிள்ஸ் நிறையா கூட்டிக்கணும். சுகர் உள்ளவங்க அப்படி செய்தீங்கன்னா போதும்.